சாயிராம். நீ எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்க தேவையில்லை. உன்னை காப்பது என் கடமை. இன்று இரவுக்குள் ஒரு மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும், உன் வீடு தேடி வரும். தத்தளித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் உன் சாயப்பா கரை சேர்த்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய ஆசைகள், கனவுகள், உன்னுடைய லட்சியம் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உனக்கு எது நல்லது என்பதை தேர்ந்தெடுத்து தான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் உனக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. இன்று இரவோடு உன் ஆபத்து காலமெல்லாம் முடியப் போகிறது. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார். மெய்சிலிர்த்து போய்விடுவாய். கண்மணியே, நான் சொல்லும்படிதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதன்படிதான் சென்றும் கொண்டிருக்கிறாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டினையும் அறிய ஆரம்பித்திரு. இனி எல்லாமே நல்லதாகவே அமையும். இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகவே முடியும். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கை. நான் வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையில் நீ வீர நடை போட்டுக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய். உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு.
இன்னும் சில மணி நேரம்தானே, இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு, கவனமாக இரு, நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும், மனவேதனை படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய்சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்மேல் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளால் இதுவரை போராட்டத்தை அனுபவித்தாய். உன் கர்மா எல்லாம் கழிந்து விட்டது. இனி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய், கண்ணீரை வீணாக வீணடித்து கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பிள்ளையாகிய நீ எதையும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பாவே வாரி வாரி வழங்கும் பொழுது வீணாக எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய். எனவே எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. வருவது வரட்டும். நம் சாயப்பா நமக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் மீண்டும் உன் மனதிலும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. கவலையாக இருக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அடுத்த நிமிடமே உன் மனம் ஆனந்த களிப்பில் மாறுவதை கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் கேட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை. நீ ஒருமுறை உன் சாயப்பாவை மனதால் நினைத்தாலே போதும். உன் மன எண்ணங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பது நான் அறிந்து கொண்டு அந்த செயலை உடனே செய்வேன். நீ என்ன செய்தாலும் சரி, என்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருப்பது யார் நினைத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எனவே குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாகவும் காத்திரு. பொறுமையாக நீ காத்திருந்த எதுவும் வீண் போகாது. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. அது மனிதராக மட்டும் இருக்க வேண்டும் என்றில்லை. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்தையும் அன்பு செலுத்து.
பசியோடு வருபவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வேளை உணவையாவது கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்து. உன் சாயப்பா மகிழ்ச்சியுறுவேன். நீ எனது குழந்தை, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் இருக்கும். நான் அதற்கு பொறுப்பு. உன் சாயப்பாவே அதற்கு சாட்சி. என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் என் பார்வை உன் மீதுதான் உள்ளது. நீ யாருக்காகவும் பயப்படத் தேவையில்லை. நீ நினைத்ததை விட பல மடங்கு பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். நிச்சயமாக இதுநாள் வரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன். கஷ்டம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவரவர் செய்த கர்மாவின் வினைகளைப்படி அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். தன் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். இரவு பகல் என்று இருப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக நீ வருவதை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? எது வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு துணிந்து எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விடலாம், கரை சேர்ந்து விடலாம். துன்பம் வந்துவிட்டால், ஐயோ துன்பம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவதை விட, அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதே போல இன்பம் வந்துவிட்டால் உலகத்திலேயே நீதான் சந்தோஷமான பிறவி என்று நினைத்து கொண்டு இன்பத்தில் ஆனந்த கூத்தாடக்கூடாது. எல்லாம் சில காலமே என்று நினைத்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதுவாக இருக்குமோ என்று பயப்படுவதை விட உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த நிகழ்காலத்தில் அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கும் நிகழ்காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்பதாலோ, வரப்போவதை எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நீ பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை. நீ வருத்தப்படுவதாலும் எதுவுமே ஆகப்போவது இல்லை. வாழ்க்கை ஒரு முறையே, அதை சந்தோஷமாக வாழலாமே. குழந்தையே, உன்னுடைய எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அப்பா சொல்வதை உன் புத்தியிலும் மனதிலும் நன்றாக வாங்கிக் கொண்டு நான் சொல்வதைப் போல் நடந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. இதுவரை கஷ்டத்திலே வாழ்ந்து வந்த என் பிள்ளையை கைப்பிடித்து இழுத்து நிச்சயமாக கரை சேர்ப்பேன். உனக்கான நல்ல வாழ்வை நான் வழங்குவேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். யார் உன்னிடம் வந்து பக்குவமாகவும் அறிவுரை கூறுவது போல பேசினாலும் அதை அலட்சியப்படுத்த எண்ணம் கொள்ளாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. மற்றவர்களின் மனது காயப்பட்டால் உன் மனதும் நிச்சயமாக யாராவது ஒரு ரூபத்தில் வந்து காயப்படவே செய்யும் என்பதை புரிந்து கொண்டு பின் வார்த்தைகளை பயன்படுத்து. உன்னுடைய கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட துன்பமெல்லாம் போதும். உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் வரை எதற்காக இந்த பயம், வீண் பதற்றம்? எல்லாம் நன்றாகவே நடக்கும். மன அமைதியாக இரு, நிம்மதிக்குள். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பாதுகாக்க. யார் உன்னை விலகி சென்றாலும், உன்னிடம் இருந்தாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, காயப்படுத்தாவிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பேன்.
என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. என்னை மீறி எந்த தீங்கும் தவறும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. அப்படியே உன்னை அது நெருங்கினாலும் அதை வந்த வழி தெரியாமல் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் உன் சாயிநாதர். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உனக்கு? வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை எண்ணி கலங்காதே. இப்பொழுது இந்த நொடியை மகிழ்ச்சியாக எப்படி கடக்கலாம் என்று சிந்தனை செய்து கொண்டே இரு. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருந்து உன்னை காப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிள்ளையே? நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நீ விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள, கேட்டதை கிடைக்க செய்ய, உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு வழியொன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம்,
நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக, உனக்கு துணையாக. இந்த வியாழக்கிழமையை நம்பிக்கையோடே துவங்கு. உனக்கு இனிவரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக நாட்களாகவே இருக்கும். சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என்மேல் உனக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சுபமாக முடித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை வேளைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, நல்லதை நிகழ்த்த, மங்களத்தை அள்ளிக் கொடுக்க எப்பொழுதுமே நான் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.